கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 27 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீபா வந்துட்டு அவங்க ரூமில் போய் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்படின்னு பார்த்து மைதிலி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு தீபாட்ட ஏன் தீபா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ வேணும்னா பொய் சொல்லலாம், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது, உன்னுடைய சபதம் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் தேவையில்லாமல் இந்த ரம்யா இடையில புகுந்து உனக்கும் கார்த்திக்கும் இப்படி ஒரு பிரிவை உண்டாக்கிட்டா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ எப்போ ரம்யா மேலே குறை சொல்கிறதுன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காதிய. ரம்யா மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் வந்துட்டு ஆசைப்பட்டு அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நடந்த கல்யாணம் மாதிரி எனக்கும் நடந்தால் நல்லா இருக்கும்லன்னு சும்மா ஆசைப்பட்டு சொன்னேன். அதை வந்து ரம்யா காதில் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஒரு வேளை அவள் இந்த இன்டென்ஷனோட இந்த தாலியை திருடி வச்சுருந்தா அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்படி தான் தாலியை திருடி வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பாதிலேயே நிப்பாட்டுறதா? நம்ம எல்லாருமே எவ்வளோ ஆசையாக ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கல்யாணம் நடக்கிறதுக்கு. ஆனால் அவள் இப்படி பண்ணது கொஞ்சம் கூட உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் கண்டிப்பாக எனக்கு தப்பாக எதுவுமே யோசிக்க மாட்டா அண்ணி அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தான் எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, உங்களுக்கு என்னமோ தெரியல, அப்பையிலேருந்து அந்த ரம்யாவை மட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொஞ்சமாவது ரம்யாவை புரிஞ்சு நடந்துக்கோங்க, ரம்யா ரொம்ப நல்லவ அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நல்லவ கெட்டவங்கிறதா இன்றைக்கி தாலியை எடுத்து ஒழிச்சு வச்சாலே அதுலேயே நல்லா தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட, என்னாச்சு தீபா, மைதிலி அக்கா ரொம்ப கோவமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னங்க இது மாதிரி ரம்யா இருக்கால, அவள் தாலியை எடுத்து ஒழிச்சு வச்சது சுத்தமாக மைதிலி அன்னைக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யாருக்கு தான் தீபா கோவம் வராமல் இருக்கும்? ஒருவேளை அவங்க வந்துட்டு உன்னுடைய எண்ணத்தை பற்றி ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு என்கிட்டேயோ இல்லை அம்மாக்கிட்டேயோ இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல, நாங்களே அதை வந்து தயார் பண்ணியிருப்போம்ல. இப்படி ஐயரை கூப்பிட்டு என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பூஜைக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் தாலியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கிறது இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா தீபா அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் நீங்களும் அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் அண்ணி வந்துட்டு ரம்யாவை பிடிக்கலைன்னே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் ரம்யாவை பிடிக்கலைன்னு சொல்லலை, அந்த நேரத்தில் தாலியை ஒழிச்சு வச்சது தப்புன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, ஆனால் என்னால் துளி அளவு கூட ரம்யாவை தப்பாக நினைக்க முடியலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி விடு தீபா, இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக உன்னால் எதுவும் சொல்ல முடியாது, சரி அதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம தீபா நினைக்கிறாங்க, ஏன் எல்லாருமே ரம்யா மேலே ரொம்ப குறை சொல்கிறாங்க, ரம்யா ரொம்ப நல்லவ அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு நேராக தீபா பக்கத்தில் உட்காராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு ரம்யா, உன் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா ஏன் மேலே தானே தப்பு அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் ரம்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இன்றைக்கி உன்னுடைய கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது, கார்த்தி வந்து இந்நேரம் கழுத்தில் தாலி கட்டியிருப்பார், நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ ஏன் இப்படி நினைக்கிற, இங்கே பாரு, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தானே நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண, மற்றபடி உன் மேலே எந்த தப்பும் இல்லை. இங்கே பாரு, என் கல்யாணம் ஜாம்னு நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க, மற்றவங்க யாரும் என்னை கலாய்க்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, என்னை தாழ்த்தி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே நீ வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்க, மற்றபடி உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா, உன்னோட கல்யாணத்தை நானும் அபிராமி அம்மாவும் சேர்ந்து ஜாம்னு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும், இதுதான் உன்னுடைய ஆசை, அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ நம்ம தீபா என்ன தான் ரம்யா கிட்டே சொன்னாலுமே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ரம்யா நேராக தீபாவை திரும்பி பார்த்துக்கிட்டே, தீபா, உன் கல்யாணத்தை ஜாம்னு நடத்துறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னு நினைக்கிறியா? நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு காரணமே வேறடி, உன்னை இந்த கல்யாணத்துலேருந்து எப்படியாவது துரத்தி அடிக்கணும், கார்த்தி கையிலேருந்து நான் தாலி வாங்கணும், நீ கைட்டி வச்ச தாலி உன் கழுத்துக்கு ஏறவே கூடாது, அதுதாண்டி என்னுடைய திட்டமே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க.
ரம்யா வந்துட்டு தீபாவை முறைச்சி பார்த்துக்கிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம தீபா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட வந்துட்டு, அத்தை கல்யாணம் நின்று போயிடுச்சேன்னு உங்களுக்கு கவலை இல்லையே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா உன்னுடைய ஆசை என்ன? எல்லாருக்கும் சொல்லி பந்தக்கால் நட்டு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு தானே? கண்டிப்பாக அதே மாதிரி கல்யாணத்தை நடத்திடலாம். என் மருமகளோட ஆசையை நிறைவேற்றுறது என்னுடைய கடமை தானே. எப்படி வந்துட்டு அபிராமி அம்மா வந்துட்டு ஐஸ்வர்யாவோட கல்யாணத்தை பிரபலமாக நடத்துனாங்களோ, மீனாட்சியோட கல்யாணத்தை பிரபலமாக நடத்துனாங்களோ, அதே மாதிரி உன்னுடைய கல்யாணத்தையும் நான் பிரபலமாக நடத்தி ஆகணும். கார்த்தி வந்துட்டு என்னுடைய செல்ல பிள்ளை, நீ இப்போ என்னுடைய செல்ல மருமகள் ஆயிட்ட. உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை இந்த மாதிரி சாதாரணமாக நடத்துறது தப்பு. ஏன் எனக்கு அப்போ நினப்பில்லைன்னு தெரியல. நல்ல வேளை ரம்யா வந்துட்டு உன் மனசில் உள்ள ஆசையை சொன்னதுனால நான் வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான், நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும், எங்கே நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டிங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ இந்த தாலியை கட்டி வச்சது எனக்காக தான் அப்படின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீ வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, அத்தை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவாமா அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம அபிராமி வந்துட்டு நேராக தீபா பேரை சொல்லி தீபா பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்ம அபிராமியை பார்க்குறாங்க. அர்ச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அபிராமி வந்துட்டு தீபாவோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து உட்காடுறாங்களா. அப்போ பக்கத்தில் ஒரு சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு, ஒரு உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா அபிராமி, உன் மருமகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்குது, இல்லைன்னா அவள் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவுக்கும் அபிராமிக்கும் அதிர்ச்சி ஆகுது. அப்போ அபிராமி நேராக அந்த சாமியார்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் என்ன இப்படி அதிர்ச்சி சொல்கிறீங்க? என் பையனுக்கும் தீபாவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். தீபா வந்துட்டு ஒரு வாக்குக்காக அந்த தாலியை கட்டி வச்சா. இப்போ அந்த தாலியை அவள் கழுத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதுக்காக ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதில் பரிகாரம் ஒன்றுமே இல்லை. ஒரு பேய் உன்னுடைய வாழ்க்கையவே கெடுக்க போகுது தீபா அப்படின்னு சொல்ல, நம்ம தீபாவுக்கு தூக்கி வாரி போடுது. யாரை வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அது உன் கூடவே தான் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துக்கு தாலியே ஏறாது. உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகுது அப்படின்னு சொல்ல, நம்ம தீபாவுக்கு மனசு வருத்தமாகுது. அப்போ அந்த சாமியார் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க அபிராமி கிட்ட, அத்தை என்னத்தை அப்படி சாமியார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அதான் தீபா எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, யார்கிட்ட அது ஏன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக யார்கிட்ட முயற்சி பண்ணுறா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வேறு யாராக இருக்கும்? அந்த ஐஸ்வர்யாவாக தான் இருக்கும். அவள் தான் வந்துட்டு உனக்கு பல பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை தவிர்த்து வேறு யார் வந்துட்டு உனக்கு பிரச்சனை கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைத்த, எனக்கு வேறு யாரும் இல்லையோ சந்தேகமாக இருக்குது. ஐஸ்வர்யா அண்ணி மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ இன்னுமே வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் பொழுது அவள் என்னெல்லாம் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அருண் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன்த்த அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் பொழுது யாருமே சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க. ஆனால் அந்த ஐஸ்வர்யா மட்டும் ஹோட்டலுக்கு வந்துட்டு காடை பிரியாணி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்ருக்கா. ஸோ அவள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரித்த விடுங்கத்த, ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குது இந்த ஜோசியக்காரர் இப்படி சொன்னது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, விடு தீபா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராது, நீ தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு, நம்ம என்ன பண்ணாலுமே இந்த மைதிலி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாளே, அவளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சு அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அந்த ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யாவுக்கு நேராக ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் தான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், எனக்கு தெரியலையா அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ திட்டத்தோடு தான் அந்த தாலியை எடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு, நான் என்ன திட்டத்தோட தாலி எடுத்தேன் அப்படின்னு.
அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ இன்னும் கார்த்தியை விரும்புகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கி நான் சொன்னதுலேருந்தே என் வீட்டில் பல நிகழ்வுகள் நடக்குது. தீபாவை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ரவுடி துரத்தியிருக்கான். அப்புறம் நீ பரிகாரங்கிற பேரில் தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, தீபா தான் உன்னை அந்த மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சான்னு சொல்லு. ஆனால் அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் தீபா அந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா தீபாவுக்கு தான் நம்ம டார்ச்சர் கொடுப்போமே தவிர்த்து தீபா வேறு யாருக்கும் டார்ச்சர் கொடுக்க மாட்டா. மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை தான் தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாள். அதை விட்டுட்டு நீ வந்துட்டு அவள் வந்து உன்னைய மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சான்னு சொன்னாங்க பாரு, அன்னைக்கே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ தான் இடையில ஏதோ ஒரு பிளானை பண்ணிவிட்டு நீ தீபாவை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு அன்னைக்கே சந்தேகம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீ கால் பண்ண அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ நினச்ச மாதிரி அத்தை வந்துட்டு கல்யாணத்தை தள்ளி வச்சுருக்காங்க. இடையில இந்த பந்த கலர்றது பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு பல விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு விஷயத்த நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக வந்துட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, தயவு செஞ்சு ஃபோனை வை. உன்கிட்ட பேசுனா நீ கண்டிப்பாக நாளைக்கு என்னையை மாட்டி விட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், ஃபோனை வைடி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இவ சரியான ஆளாக இருக்காளே, நம்மளுடைய திட்டம் என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிட்டா, ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டி ரம்யா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2-3 பேரையுமே வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நினச்சா இங்கே இப்படி நடக்குதே சே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மைதிலிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் அந்த ரம்யாவை இந்த வீட்டுக்கு வரதை தடுக்கிறது அப்படின்னு சரியான குழப்பத்தில் இருக்காங்க நம்ம ரம்யா, நம்ம மைதிலி. அப்போ நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ தர்மலிங்கி கேட்குறாரு, ஜானகி நம்ம எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு. அதுக்கு மைதிலி கேட்குறாங்க, ஏமாம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தர்மலிங்கி சொல்கிறாரு, ஒரு நல்ல வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்துருக்கேன், நம்ம அங்கேயே போயிடுவோம், எத்தனை நாள் தான் சம்மந்தி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மைதிலி, இங்கே வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, பணக்காரவங்க மாதிரி வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்காத, என்ன தான் இருந்தாலும் இது சம்மந்தி வீடு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அபிராமியும் அருணாச்சலமும் வராங்க. வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை கொஞ்ச நாள் மட்டும் நான் இங்கே இருந்து தீபாவோட கல்யாணத்துக்கு எல்லா உதவிகளையும் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயும் மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, வீடா, எந்த வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு, சம்மந்தியம்மா எத்தனை நாள் தான் நான் வந்துட்டு இங்கேயே தங்கியிருக்கிறது, அதான் ஒரு நல்ல வீடு ஒன்று பார்த்துருக்கோம், அங்கே வந்துட்டு போகிறோம் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காக என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு முழு உரிமையே இருக்குல்ல, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பாதிலே போகிறதெல்லாம் நல்லதுக்கு படலை சம்மந்தி அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எங்களுக்கு செய்கிறத விட நிறையவே செஞ்சிட்டிங்க, அதை விட கூடுதலாக செஞ்சிட்டிங்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அது மரியாதை கிடையாது, அதனால் நாங்கள் போகிறோம், நீங்கள் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் மட்டும் இப்போ இந்த இடத்துலேருந்து போனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, அப்புறம் நாங்கள் வந்துட்டு தீபாவோட கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடவே மாட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ சம்மந்தி என்ன இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம், நாங்கள் எங்கேயும் போகல அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இல்லை இருந்தாலும் சம்மந்தி வீட்டுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறது மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் உங்களை பல வகையில் ரொம்ப திட்டிட்டேன், இதனால் என் மனசே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் ஈடு செய்யணும்னா நீங்கள் எங்கள் கூடயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் சொல்கிறாரு, சம்மந்தியம்மா அப்படியெல்லாம் இல்லை, நான் தீபா கார்த்தியோட கல்யாணத்தை முடிச்சதோட நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இதுதான் உங்களுடைய விருப்பம்னா சரி, தீபா கார்த்திக் கல்யாணம் முடிஞ்சதோட நீங்கள் எங்கே வாடகைக்கு பார்த்துருக்கீங்களோ அங்கேயே கிளம்புங்க, ஆனால் தீபாவுக்கு நல்லது கெட்டது நடக்கும் போதும் இந்த வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும் பொழுதும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக வராமல் எங்கே சம்மந்தி போயிட போகிறேன், என் பொண்ணையே நான் இவ்வளோ பெரிய வீட்டில் கொடுத்துருக்கேன், நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி பத்திரிக்கை பார்க்குறதுக்கு கடைக்கு போகணும், கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல அபிராமியும் ஜானகியும் தர்மலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமி கூட பத்திரிக்கை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மைதிலி ரொம்ப சந்தோஷமாக நேராக தீபாட்ட போகிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, சொல்லுங்கள் நீ ரொம்ப சந்தோஷமாக வரீங்க என்ன அப்படின்னு. அதுக்கு
நம்ம மைதிலி சொல்கிறாங்க, தீபா இது மாதிரி உன்னுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக உன்னோட அப்பா அம்மாவும் மாமியார் மாமனாரும் கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஏதோ நல்லத்துலேயும் ஒரு கெட்டது மாதிரி அந்த ரம்யா வந்துட்டு கெட்டது பண்ண உனக்கு தாலியை திருடி வச்சுக்கிட்டு, ஆனால் உன்னுடைய கல்யாணம் இப்போ ஜாம்னு இளவரசி கல்யாணம் மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி இருந்தாலும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நீ இந்த வீட்டோட மகாராணி, நீ எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அண்ணி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி தர்மலிங்கம் எல்லாருமே சேர்ந்து தீபா கார்த்தியோட பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பத்திரிக்கை அடிக்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமியும் கரெக்டாக பேரை தான் சொல்கிறாங்க, தீபா கார்த்தி அப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எழுதி கொடுத்துட்டு அபிராமி தர்மலிங்கம் ஜானகி எல்லாருமே கடையை விட்டு வெளியில் வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமியை பார்த்ததோட ரம்யா கேட்குறாங்க, இங்கே வந்திருக்கீங்களா ஆண்டி என்ன அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, தீபா கார்த்தியோட கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிக்க வந்தோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, இந்த கடையில் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த கடையில் தான் கொடுத்துருக்கோம், எப்போவுமே நாங்கள் இந்த கடையில் தான் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி அருணாச்சலம் எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இதை மாற்றணுமே அப்படின்ட்டு நேராக கடைக்குள்ளே போகிறாங்க. கடைக்குள்ளே போயிட்டு நேராக அந்த பத்திரிக்கை அடிக்கிறவர்கிட்ட, இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அபிராமி அம்மாவோட குடும்பத்துக்காக பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, பேர் கார்த்தி தீபா அப்படின்னு அந்த பேரை மட்டும் மாற்றி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு பேர் வந்து தீபா இல்லை, அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேர் வந்து ரம்யா அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கே கால் பண்ணி கேட்கவா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நானே வந்து தானே சொல்கிறேன், இங்கே பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நீ பத்திரிக்கையை மட்டும் மாற்றி அடிச்சு கொடு, மற்றது எதுவும் வேணாம் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கொடுக்குற பணத்தை அப்படியே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த தீபா பேருக்கு பதிலாக ரம்யா அப்படிங்கிற பேரும் ஃபோட்டோவையும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, பத்திரிக்கை நாளைக்கு காலையிலே வந்துடும் அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, சரி நல்லா பத்திரிக்கையை கொடுத்துட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, பத்திரிக்கையெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த கடையை வந்து ரம்யாவுக்கு தெரியுமா, வரையில் ரம்யாவை பார்த்தோம் அப்படின்னு. ரம்யாவா அப்படின்னதோட மைதிலிக்கு செம ஷாக்கு. என்ன இது ரம்யான்னு சொல்கிறாங்களே, இவ எதுக்கு அங்கே வரணும், ஐயோ ஏதாவது கொளறுபடி பண்ணிடுவாளோ பத்திரிக்கையில் அப்படின்ட்டு நேராக அபிராமிக்கிட்ட அந்த பத்திரிக்கை கடை பேரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ மைதிலி வந்துட்டு நேராக அந்த கடைக்கு வராங்க. வந்துட்டு நேராக அந்த பத்திரிக்கை அடிக்கிறவரை பார்த்து, இங்கே பாருங்கள் தீபா கார்த்தியோட பத்திரிக்கை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்ல, மைதிலி வந்துட்டு அதுக்கான சாம்பிள் மட்டும் ஒன்று கொடுங்களேன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவரும் அந்த பத்திரிக்கையோட சாம்பிள் எடுத்து காமிக்கிறாரு. பத்திரிக்கையை பார்த்ததோட நம்ம மைதிலிக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அதில் ரம்யான்னு எழுதியிருக்கு, பக்கத்தில் ரம்யாவோட ஃபோட்டோவும் இருக்குது. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன இதை என்ன ரம்யான்னு இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்லி இது மாதிரி மாற்ற சொன்னீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நாங்கள்லாம் யாருக்கிட்டையும் மாற்ற சொல்லி ஃபோன் பண்ணவே இல்லை, நீ யாரை காசு வாங்கிக்கிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, மரியாதையாக உண்மையை சொல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் அப்படியெல்லாம் இல்லை, அவங்க சொன்ன பேரை தான் நாங்கள் அடித்து வச்சுருக்கோம், நீங்கள் வேணால் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை நீ யார் சொல்லி தான் நீ இப்படி கேட்குற, இங்கே பாரு பத்திரிக்கை அடிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணு, தீபா கார்த்தின்னு போடு, இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி நேராக கார்த்தியை பார்க்குறதுக்கு வராங்க. மைதிலி நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் பேசுகிறது தப்பு, ஏன்னா வீட்டில் அந்த ஐஸ்வர்யாவும் இருக்கா, ஈஸியாக வந்துட்டு காட்டி கொடுத்துருவா அப்படின்ட்டு மைதிலி வந்து நேராக கார்த்திகையும் தீபாவுக்கும் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. 2 பேருமே ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு தீபாட்ட, எதுக்கு மைதிலி நீ வீட்டில் பார்க்காம இங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் சார் எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்போ மைதிலி வராங்க. மைதிலி வந்துட்டு நேராக தீபாவை பார்த்து, தீபா இந்த பத்திரிக்கையை பாரு அப்படின்னு சொல்ல, தீபா அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது என் பேர் இருக்க வேண்டிய இடத்துல ரம்யா பேர் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தியும் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்னங்க அப்படின்னு கேட்க மைதிலி சொல்கிறாங்க, இது எல்லாமே அந்த ரம்யாவோட பிளான் தான், ரம்யா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, ரம்யா பண்ணாங்களா, ரம்யா எதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணணும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இந்த பத்திரிக்கையை பார்த்தாலே தெரியலையா, இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த பத்திரிக்கையில் திருமண வாழ்த்துன்னு சொல்லிட்டு கார்த்தி ரம்யா பேர் இருக்குது, அப்போ அந்த ரம்யா கார்த்தியை கல்யாணம் பண்ண நினைக்கிறாளா அப்படின்னு.
அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அம்மா தாயே, இதை தான் தாயே நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்ல நம்ம தீபாவுக்கு தூக்கி வாரிப்படுது. என்னடா இது இவங்க எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்கமிங் எபிசோடில் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.